எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி துணி துவைச்சி காயப்போட வந்தேங்க. வாஷிங் மிஷின் தான் துணி துவைச்சது. இருந்தாலும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதே காய போட்டுடலான்னு பார்த்தா பாதி துணி காய போடுறதுக்குள்ளே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நிறையா நாள் இப்படி தாங்க ஆகுது. துணி வந்து காஞ்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. வெளியே வெயில் தெரியுது, பட் தூரலும் போட்டுருது. எனக்கு வந்து நான் இன்பில்ட்டாக வீடு கட்டும் போதுலேயே வந்து இந்த ஏரியா வந்து பிளாங்காக விடுற மாதிரி தான் இருந்தது. பட் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, இல்லை இதை சேர்த்து கட்டிடு, துணி காயப்படலாம், உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே தான் இந்த வெளியே வந்தால் இப்படி நம்ம காய போட்டுக்கலாம் எடுத்து, அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். இதுக்கு ஃப்ளோரிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைல்ஸ்லாம் வாங்கலைங்க. இருந்த மீதி டைல்ஸு அதை உடச்சி விட்டு அப்படியே ரேண்டமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைல்ஸை போட்டு அப்படியே சிமெண்ட் பால் தான் ஊற்றிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாவில் கிடையாது அப்படிங்கிறனால ஸோ அதுக்குன்னு மெனக்கடலாம் இல்லை நான். பட் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏரியாவாக எனக்கு கன்வெர்ட்டபிள் ஆகிக்கிடுச்சு. அதை விட யூஸ்ஃபுல் இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த ரெய்னி சீசனை ஒட்டி தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா டெய்லி வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் துவைச்சி தான் ஆகணும். அது போக சாக்ஸு, டவலே வந்து ஒரு 3 டவல் சேர்ந்துடும் நமக்கு. இது போக லஞ்ச் டவலு அது இதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஒரு செட்டு வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. இருந்தாலும் வந்து யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கைட்டு கசக்கி போட தான் செய்ய வேண்டியது இருக்குது, எவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் வந்தாலும். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி மழை பெய்யுதா, நான் ஸ்டாண்டில் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து உலர விட்டுருவேன் நான். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரையர்லேயே ஓரளவுக்கு காஞ்சிருது. அதை வெளியே தூக்கி போடுறப்ப திரும்ப மழை தண்ணி பட்டு இன்னும் ஈரமாகுது உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 1500லேருந்து 1800க்குள்ளே என்னமோ வந்தது. பட் ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அஃப்லியேட் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மீஷோலையும் இதோடைய லிங்க் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போதில் அதில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதோடைய லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இதை யூஸ் பண்ணாதப்போ ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.